ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தாவேக தலைவர் விஜய் பிரச்சாரத்திற்கு வந்தால் கூட்டம் அலைமோதுகிறது. அவர்களை கட்டுப்படுத்த முடியாமல் கட்சி நிர்வாகிகளும் போலீசாரும் திணறி வருகின்றனர். ஆனால் தாவேக திருத்தணி வேட்பாளர் சத்யகுமாருக்கு ஆதரவாக கட்சி நிர்வாகிகள் யாரும் பிரச்சாரம் செய்யவில்லை. அவர் தன்னந்தனியாக பல இடங்களில் பிரச்சாரம் செய்து வருகிறார். தாவேகாவின் பல வேட்பாளர்கள் இதே நிலையில்தான் உள்ளனர். கடந்த 2024 கட்சி துவங்கியதிலிருந்தே ஒவ்வொரு கட்டத்திலும் தாவேகா தடுமாறி வருகிறது. கட்சியின் கொள்கை என்னவென்று முடிவு செய்வதிலும் குழப்பம் இருந்தது. அதனால் எங்களை கேட்காதீர்கள், முடிந்தால் அவர்களை கேட்டுக்கொள்ளுங்கள் என்ற பாணியில் கொள்கை முன்னோடி தலைவர்கள் என அம்பேத்கர், ஈவேரா, காமராஜர் மற்றும் விடுதலை போராட்ட வீரர்களான வேலு நாச்சியாரும் அஞ்சலி அம்மாளும் அறிவிக்கப்பட்டனர். பின் 2024 அக்டோபரில் விக்கிரவாண்டியில் பிரம்மாண்ட மாநாடு நடத்தியதில் 1,00,000 பேருக்கும் மேலாக திரண்டதால் கட்சி சரியான பாதையில் தான் உள்ளது என்ற தோற்றம் ஏற்பட்டது. தொடர்ந்து 2025 பிப்ரவரியிலும் திமுகவின் தேர்தல் வியூக பென் அமைப்பிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலும் முக்கிய பொறுப்பு வகித்த ஆதவ் அர்ஜுனாவும் பாரதிய ஜனதா மற்றும் அதிமுகவில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவராக இருந்த நிர்மல்குமாரும் தாவேகாவில் இணைந்தனர். இது கட்சியின் நிர்வாக கட்டமைப்பு செம்மையாகும் தோற்றத்தை உருவாக்கியது. அதிமுகவின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான செங்கோட்டையன் 2025 நவம்பரில் தாவேகாவில் இணைந்தார். செங்கோட்டையன் இணைந்த பின் அவர் கண்டது அவரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. கட்சி நிர்வாகம் 2 கோஷ்டிகளாக செயல்பட்டது. ஒரு பக்கம் ஆதவ் அர்ஜுனா தன் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் அமைப்பை வைத்து தனியாக இயங்கிக் கொண்டிருந்தார். எதிர்ப்பக்கம் தேர்தல் வியூக வகுப்பாளராக பணியமர்த்தப்பட்ட ஜான் ஆரோக்கியசாமி, விஜயின் நண்பர் விஷ்ணு ரெட்டி, விஜயின் உதவியாளர் ஜெகதீஷ் ஆகியோர் தனியாக இயங்கிக் கொண்டிருந்தனர். இதில் கட்சியின் இணை பொதுச் செயலர் நிர்மல்குமார் எங்கோ அகப்பட்டு தனியாக செயல்பட்டுக் கொண்டிருந்தார். கட்சியில் மாவட்ட செயலர்கள் மட்டும் இருந்தனர். மாவட்ட செயலர்களுக்கு கீழ் நகர, பேரூர், கிளை, பகுதி என எந்த மட்டத்திலும் நிர்வாகிகள் இல்லை. இந்த நிர்வாகிகளின் தேவையை எடுத்துச் சொல்லியும் ஆரம்பத்தில் யாரும் ஒப்புக்கொள்ளவில்லை. குறிப்பாக ஜான் ஆரோக்கியசாமி விஜய் ஒன்மேன் ஆர்மி என்று சொல்லி தட்டி கழித்து விட்டார். நான் கொங்கு மண்டலத்திலாவது நிர்வாகிகளை போட்டுக்கொள்கிறேன் என்று சொல்லி செங்கோட்டையன் நிர்வாகிகளை நியமிக்க துவங்கிய பின்னரே பிற பகுதிகளுக்கும் நியமித்துக் கொள்ளலாம் என உத்தரவு வந்தது. ஆனால் கடந்த டிசம்பரில் தான் இந்த பணி துவங்கியது என்பதால் அனைத்து பகுதிகளுக்கும் தேவையான நிர்வாகிகள் இன்னும் நியமிக்கப்படவில்லை. இதனால் சின்ன ஊர்களில் கூட்டம் நடத்துவதற்கு கூட மாவட்ட செயலர்தான் அந்தந்த போலீஸ் நிலையத்திற்கு சென்று அனுமதி வாங்கும் சூழல் உள்ளது. கட்சி நிர்வாகம் தடுமாறி கொண்டிருக்க வேட்பாளர் தேர்வு மிகவும் சொதப்பல் என்கின்றனர் தாவேக நிர்வாகிகள். மற்ற கட்சிகளைப் போல் தாவேகாவிலும் விருப்ப மனு பெறப்பட்டது. ஏராளமானோர் மனு அளித்தனர். ஆனால் எவ்வளவு பேர் மனு தாக்கல் செய்தனர் என்ற விபரம் வெளியிடப்படவில்லை. விருப்ப மனு அளித்தவர்கள் அனைவரையும் அழைத்து விஜய் நேர்காணல் நடத்துவார் என கட்சியினர் எதிர்பார்த்தனர். ஆனால் கட்சியின் தலைமை கழக நிர்வாகிகள் தேர்வு செய்த 115 பேரை மட்டும் விஜய் சந்தித்தார். அவர்களிடமும் நேர்காணல் நடத்தவில்லை. இது வேட்புமனு அளித்தவர்களுக்கு பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. விஜயை பார்க்க வாய்ப்பு கிடைக்கும் என்பதால் தான் பலர் வேட்பு மனுவே அளித்தனர். வேட்பாளர் பட்டியல் வெளியானதும் கட்சியினர் பலரும் அதிர்ச்சி அடைந்தனர். தொகுதி முழுக்க என்னுடைய நேமை போய் கேட்டு பாருங்க. நான் முழுக்க அந்த இடத்துல என்னோட ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த ஹார்ட் ஒர்க்குக்கான ரிசல்ட் எனக்கு ஏமாற்றம். அவர்கிட்ட கேட்டதே அந்த தொகுதி எனக்கு வேணும் தான் கேட்டேன். ஸோ அதுக்காக தான் அவர் சொன்னார். நான் போய் செஞ்சுட்டு இருக்கேன். நைட் வரைக்கும் பார்த்துட்டு இருக்கேன். நைட் வரைக்கும் நாங்கள் சொல்றேன் சொன்னாரு. எங்களுக்கான பலன் கிடைக்கல. அதில் வேட்புமனு வெளியாவதற்கு முந்தைய நாள் கட்சியில் சேர்ந்தவர்களுக்கெல்லாம் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. வேட்பாளர்கள் 234 பேரில் 106 பேர் பிற கட்சிகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டவர்கள். விஜய் ரசிகர் மன்றத்தில் இருந்து உழைத்த பலருக்கும் சீட் இல்லை. கட்சியில் மாவட்ட செயலராக இருக்கும் 62 பேருக்கு சீட் இல்லை. தலைமையின் இந்த செயலால் அதிருப்தி அடைந்த நிர்வாகிகள் பல மாவட்டங்களில் போராட்டம் நடத்தினர். வேட்பாளர் பட்டியல் வெளியானதும் அதிருப்தி நிர்வாகிகள் போராட்டம் நடத்துவது எல்லா கட்சியிலும் இயல்பாக நடப்பதுதான்.
ஆனால் சம்பந்தப்பட்ட கட்சிகளின் தலைமை உடனே தலையிட்டு அதிருப்தி நிர்வாகிகளிடம் பேசி பிரச்சனையை சரி செய்து அவர்களை தேர்தல் பணிகளில் ஈடுபடுத்தும். ஆனால் தாவேக நிர்வாகிகளை சமாதானம் செய்து தேர்தல் பணிகளை மேற்கொள்ள வைக்க அக்கட்சி தலைமை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. பொதுச் செயலர் ஆனந்த் உட்பட முன்னணி நிர்வாகிகளும் நமக்கென்ன வந்தது என கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டனர். இது இன்று வரை வேட்பாளர் பிரச்சாரத்தில் பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது. இதற்கு முன்பு வேட்பாளர் அறிமுக கூட்டத்திலும் சொதப்பல் நடந்தது. வேட்பாளர் அறிமுக கூட்டத்தை சென்னை மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடத்த தீர்மானித்து அங்கு அதற்கான ஏற்பாடுகளை கட்சி நிர்வாகிகள் செய்து வந்தனர். ஆனால் அதற்கான அனுமதியை உரிய அலுவலரிடமிருந்து பெறவில்லை. ஹோட்டலில் இந்த ஏற்பாடு நடப்பதை அறிந்து அங்கு வந்த தேர்தல் அதிகாரிகள் உரிய அனுமதியின்றி வேட்பாளர் அறிமுக கூட்டத்தை நடத்தக்கூடாது, மீறி நடத்தினால் ஹோட்டல் சீல் வைக்கப்படும் என நிர்வாகிகள் மற்றும் ஹோட்டல் அதிபரிடம் எச்சரித்தனர். இதனால் திட்டமிட்டபடி அங்கு அறிமுக கூட்டம் நடத்தப்படவில்லை. அதன் பின் தான் உரிய அனுமதி பெற்றே கூட்டம் நடத்த முடியும் என்ற அடிப்படை தகவல் நிர்வாகிகளுக்கு தெரிய வந்தது. இதன் தொடர்ச்சியாக சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் நிகழ்ச்சியை நடத்த திட்டமிட்டு அதற்கான முன் அனுமதி பெறும் ஏற்பாடும் நடந்தது. 2 நாட்களில் அனுமதி பெற்று நிகழ்ச்சியை நடத்தி முடித்தனர். இதனால் திட்டமிட்ட 2 நாட்களுக்கு பின்பே வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடத்தப்பட்டது. இது ஒரு புறம் இருக்க, தேர்தலை பொறுத்தவரை சம்பந்தப்பட்ட தொகுதியின் தேர்தல் நடத்தும் அலுவலருக்கே அதிக அதிகாரம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சம்பந்தப்பட்ட தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலரிடம், தொகுதி தேர்தல் பார்வையாளர்களிடம் தான் மனு அளிக்க வேண்டும். பொதுவான பிரச்சனையாக இருந்தால் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் மனு அளிக்கலாம். இந்த விபரமும் தாவேகாவினருக்கு தெரியவில்லை. கடந்த மார்ச் 30 அன்று சென்னை பெரம்பூர் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு விஜய் அங்கு பிரச்சாரம் மேற்கொண்டார். தொடர்ந்து கொளத்தூரிலும் பிரச்சாரம் செய்தபோது கரூர் போன்ற தள்ளுமுள்ளு ஏற்படும் சூழல் உருவாவதை உணர்ந்து பிரச்சாரத்தை நிறுத்தி கொண்டார். இதையடுத்து விஜய் பிரச்சாரத்திற்கு தமிழக போலீஸ் போதுமான பாதுகாப்பு கொடுப்பதில்லை என்று கட்சியின் இணை பொதுச் செயலர் நிர்மல்குமார் மத்திய உள்துறை செயலருக்கு புகார் அனுப்பினார். ஆனால் அந்த உள்துறை செயலர் மணிப்பூர் கவர்னராகி ஓராண்டுக்கும் மேலாகிவிட்டது. விஜய் பிரச்சார கூட்டத்திற்கு வரும் அபரிமிதமான கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு அந்த கட்சியிடம் உரிய கட்டமைப்பு இல்லை. எனவே விஜயின் ஒவ்வொரு பிரச்சார கூட்டத்திலும் வருவோர் மயங்கி விழும் சம்பவங்கள் தொடர்கின்றன. அதனால் முதல்வர் ஸ்டாலின், பழனிசாமி போல் விஜயால் சுதந்திரமாக பிரச்சாரம் செய்ய முடிவதில்லை. விஜயும் ஏற்பாடுகளை தனிப்பட்ட முறையில் மேற்பார்வையிடுவதில்லை. அதனால் சிக்கலான நிலை தொடர்கிறது. தான் பிரச்சாரம் செய்யப்போகும் இடங்களுக்கு கட்சியில் உள்ள முக்கிய நிர்வாகிகளும் உடன் வர வேண்டும் என விஜய் வற்புறுத்துகிறார். அப்போதுதான் நான் பாதுகாப்பாக உணர்கிறேன் என்று சொல்வதால் மாநில நிர்வாகிகள் விஜயுடன் அனைத்து இடங்களுக்கும் செல்கின்றனர். மாவட்ட நிர்வாகிகளை நிர்வகிக்கும் இடத்தில் உள்ள இவர்கள் தேர்தல் நேரத்தில் இப்படி பயணப்படுவதால் எந்த தேர்தல் வேலையும் நடக்கவில்லை என கூறப்படுகிறது. ஒரு பக்கம் சீட் கிடைக்காத மாவட்ட நிர்வாகிகள் பலர் அதிருப்தியில் இருக்க, மறுபக்கம் விஜய்க்கு மட்டுமே கட்டுப்படுவோம், மற்றவர்கள் யாருக்கும் கட்டுப்பட மாட்டோம் என கீழ்மட்ட நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகளுக்கு ஒத்துழைப்பு அளிக்க மறுக்கின்றனர். இதனால் பல வேட்பாளர்கள் என்ன செய்வதென்றே தெரியாமல் தத்தளிக்கின்றனர். உள்ளூர் நிர்வாகிகள் ஒத்துழைப்பு இல்லாததால் திருத்தணி வேட்பாளர் சத்யகுமார் தான் சென்னையில் இருந்து அழைத்து வந்த 4 பேருடன் பிரச்சாரம் செய்து வருகிறார். அதேபோல்தான் சென்னை வேளச்சேரியில் குமார், திருநெல்வேலியில் RS முருகன், கம்பத்தில் ஜெகநாத் மிஸ்ரா, சிவகாசியில் கீர்த்தனா என பலருக்கும் தாவேக நிர்வாகிகள் பிரச்சாரம் செய்யவில்லை. அதேபோல் அதிமுகவில் இருந்து வந்த செய்யாறு வேட்பாளரான தூசி மோகன், பன்ருட்டி ராமச்சந்திரன் கட்சியில் இருந்து விலகி காஞ்சிபுரம் வேட்பாளரான ரஞ்சித்குமார் ஆகியோருக்கு ஆதரவாக சமூக வலைதளங்களில் கூட தாவேகாவினர் போஸ்ட் போடுவதில்லை. கொங்கு மண்டலத்தில் தான் அதிகப்படியான இறக்குமதி வேட்பாளர்கள் உள்ளனர். அவர்களுக்கு ஆதரவாக கட்சி நிர்வாகிகள் யாரும் பிரச்சாரம் செய்யக்கூடாது என சீட் கிடைக்காமல் விரக்தியில் உள்ள நிர்வாகிகள் கோஷ்டி அரசியல் செய்து வருகின்றனர். திருவெரும்பூருக்கு பிரச்சாரம் செய்ய கட்சியின் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலர் ஆதவ் அர்ஜுனா சமீபத்தில் சென்றார். அவரை பார்க்க வந்த நிர்வாகிகள் கூட இந்த தொகுதி வேட்பாளருக்கு வேலை செய்ய மாட்டோம், நீங்கள் சொல்வதால் ஓட்டு வேண்டுமானால் போடுகிறோம் என நிர்தாட்சியமாக தேர்தல் வேலை பார்க்க மறுத்தனர். கட்சிக்காக உழைத்த நிர்வாகிகளை வேட்பாளராக்கி இருந்தால் இதுபோன்ற நிலைமை வந்திருக்காது. பணக்காரர்களையும் சிபாரிசில் உள்ளே வந்தவர்களையும் வேட்பாளர் ஆக்கியதால் தான் தாவேகாவுக்கு களத்தில் இவ்வளவு பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது என தாவேகா மூத்த தலைவர் ஒருவர் சொல்கிறார். வேட்புமனு தாக்கலுக்கு பின் மனுவுக்கு சிக்கல் வந்துவிடக் கூடாது என்பதால் ஒவ்வொரு வேட்பாளருக்கும் உரிய அறிவுரை வழங்குவதற்கென்றே கடந்த ஜனவரி 31 நிர்மல்குமார் தலைமையில் சட்ட பாதுகாப்பு குழு அமைக்கப்பட்டது. அதேபோல் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் துணைவுடன் வேட்புமனுவை தயார் செய்து கொள்ளலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டது.
ஆனால் இத்தனை முன் யோசனை இருந்தும் தலைவர் விஜயின் வேட்பு மனுவிலேயே பல ஓட்டைகள். விஜயின் வேட்புமனு குழப்பங்களுக்கு 4 காரணம் என்று கட்சியினர் அடையாளம் காட்டுகின்றனர். விஜயின் வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி, விஜயின் நண்பர் விஷ்ணு ரெட்டி, உதவியாளர் ஜெகதீஷ் மற்றும் ஆதவ் அர்ஜுனா ஆகியோர்தான். இந்த 4 மேற்பார்வையில்தான் வழக்கறிஞர் குழு ஒன்று விஜய்க்காக வேட்புமனுவை தயார் செய்தது. இத்தனை பலம் இருந்தும் விஜய்க்கான வேட்புமனு குழப்பங்களுடன் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் கட்சியின் மற்ற வேட்பாளர் நிலை பரிதாபத்துக்குரியதாகவே உள்ளது. அவிநாசி தனி தொகுதி தாவேகா வேட்பாளர் கமலி மனுவை எடுத்துச் செல்லாமலேயே வேட்புமனு தாக்கல் செய்ய சென்றுள்ளார். ஸ்ரீவைகுண்டத்தில் போட்டியிடும் சரவணன் ஏராளமான எழுத்துப் பிழையுடன் வேட்புமனு தாக்கல் செய்ய அதிகாரி அதை திருப்பிக் கொடுத்து திருத்தச் சொல்லி பெற்றுக் கொண்டிருக்கிறார். இதுவரை கட்சி சார்பில் 150க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் அதிகாரப்பூர்வ வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டனர். ஆனால் அவர்களில் 10% வேட்பாளர்களின் மனுக்கள் தள்ளுபடி செய்ய வாய்ப்பு இருப்பதாக அக்கட்சியில் இருப்போரே அச்சப்படுகின்றனர். கட்சியில் துவக்கத்திலிருந்தே எல்லா விஷயங்களிலும் குளறுபடி நடக்கிறது. இதற்கு தலைமையில் இருக்கும் முக்கிய நிர்வாகிகளுக்குள் நடக்கும் அதிகார மோதலே காரணம் என கூறப்படுகிறது. விஜய்க்கான ஓட்டுகள் விளைந்த நெற்கதிர்கள் போல் அறுவடைக்கு தயாராக இருந்தாலும் அறுக்கவும் தெரியாமல் கையில் அறிவாலும் இல்லாமல் விஜயும் தாவேகாவும் வந்த வாய்ப்பை தடுமாற்றங்களால் தவறவிடப் போகிறது என்கின்றனர் தாவேகா அனுதாபிகள்.